Hi guys, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் GS ஷார்ட்ஸ் 50 நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசுகளுடைய தலைநகரம் மேலும் சில GI டேக் புவிசார் குறியீடு பெற்றகள் சில விஷயங்களையும் பத்தி பார்க்க போறோம். சோ அரசுகள் அவர்களுடைய தலைநகரங்கள் மௌரியர்களினுடைய தலைநகரமா எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் தான் இருந்தது. அப்ப மௌரியர்களுடைய தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். சேரர்களுடைய தலைநகரமா எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வஞ்சி தலைநகரம் இருந்தது. அப்ப சேரர்களுக்கு வஞ்சி, சோழர்களுக்கு எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை. ஏன்னா பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சைன்னு. பாண்டியர்களுக்கு மதுரை. இது ரெண்டுமே டிஃபால்ட்டா எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சோ டிஃபால்ட்டா தெரியும். அப்ப தஞ்சைக்கு சோழர்கள், பாண்டியர்களுக்கு மதுரை, சேரர்களுக்கு வஞ்சி, மௌரியர்களுக்கு பாடலிபுத்திரம். பல்லவர்களுடைய தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரமா இருந்தது. சோ GI டேக் வாங்கிய ஒரு சில விஷயங்கள். மட்டி வாழைப்பழம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தது. அப்ப மட்டி வாழைப்பழம் கன்னியாகுமரி. குண்டு மிளகாய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. அதே மாதிரி அடேரி நாமக்கட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்தது. மேலும் இந்த முள்ளு கத்திரிக்காய் அது எங்க மாவட்டம்னா வேலூர். முள்ளு கத்திரிக்காய் எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. அதே மாதிரி ஆத்தூர் வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஆத்தூர் வெற்றிலை. செடிபுட்டா சேலை இது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. செடிபுட்டா சேலை வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. ஜவ்வரிசி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது. சரிங்களா? சோ இன்னைக்கு இந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள், அதாவது GS புவிசார் குடியிருப்பு பெற்ற சில பொருட்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், சில அரசுகளுடைய தலைநகரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த GS 50ல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.